ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் 50 முக்கியமான குட்டியான ஆங்கில வார்த்தைகள் தான் கற்றுக்கிட போகிறோங்க. இந்த வார்த்தைகளை நீங்கள் மனப்பாடம் கூட பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு நிறைய இடத்துல இந்த வார்த்தைகள் யூஸ் ஆகுங்க. நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, சில நேரம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, சில நேரம். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, சம்டைம். அவ்வளோதாங்க, சம்டைம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ வர until now இப்போ வர. நெக்ஸ்ட் ஒன், அதை முடி, சீக்கிரம் அதை முடின்னு சொல்லுவாங்கள்ல, அதை முடி. இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, finish அப்படின்னா முடி, அதை அப்படின்னா இட், அதை முடி அப்படிங்கிறதுக்கு finish it. நெக்ஸ்ட் ஒன், பிறகென்ன கேட்போம் பார்த்தீங்களா, பிறகென்ன. தென் வாட். நெக்ஸ்ட் ஒன், இப்போ பேசு. ஸ்பீக் நவ், இப்போ பேசு. நெக்ஸ்ட் ஒன், குறைந்தபட்சம். இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, அட்லீஸ்ட், குறைந்தபட்சம். நெக்ஸ்ட் ஒன், நகராத, ஒரே இடத்துல நில்லு, நகராமல் நில்லு சொல்லுவாங்கள்ல, நகராதே. டோன்ட் மூவ், அவ்வளோதாங்க, டோன்ட் மூவ், நகராத. நகர்றதுக்கு இங்கிலீஷில் மூவ், நகராதே அப்படின்னா டோன்ட் மூவ். நெக்ஸ்ட் ஒன், இப்பொழுது. இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ரைட் நவ், இப்பொழுது. நெக்ஸ்ட் ஒன், சீக்கிரம் வா, லேட்டாக்காத, சீக்கிரம் வான்னு சொல்லுவாங்கள்ல, சீக்கிரம் வா. இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, கம் சூன், சீக்கிரம் வா. நெக்ஸ்ட் ஒன், நான் தான். எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இட்ஸ் மீ, அது நான் தான். ஓகேங்க, நான் இனிமேல் சொல்லக்கூடிய வாக்கியங்களை நல்ல கவனமாக கவனிங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, நான் சொல்லும்போது அது உங்களுக்கு இங்கிலீஷில் தெரியுதான்னு கவனமாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இப்போவே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன், அது மாதிரி. இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, லைக் தேட், அது மாதிரி. நெக்ஸ்ட் ஒன், அசையாமல் நில்லு. இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஸ்டாண்ட் ஸ்டில், அசையாமல் நில்லு. நெக்ஸ்ட் ஒன், முன்பு அப்படின்னா பிஃபோர். பின்பு அப்படின்னா ஆஃப்டர், பின்பு. நெக்ஸ்ட் ஒன், எப்பொழுதும் அப்படின்னா என்ன வருங்க, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு, என்ன வரும், கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. எப்பொழுதும் அப்படின்னா ஆல்வேஸ், எப்பொழுதும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இப்போவே ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நீங்கள் ஷேர் பண்ணுங்க. இப்போது இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் இருந்துச்சுன்னா இப்போவே காமெண்ட்டில் சொல்லிவிட்டு வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். நம்பாதே. இது எப்படி சொல்லலாங்க, நம்புறதுக்கு இங்கிலீஷில் என்ன, பிலீவ். நம்பாதே அப்படின்னா நீங்கள் நம்ம நெகட்டிவாக சொல்கிறோமா, இது எப்படி சொல்லலாம், டோன்ட் பிலீவ், நம்பாதே. நெக்ஸ்ட் ஒன், தள்ளாதே. இது எப்படி சொல்லலாங்க, தள்ளுறதுக்கு என்ன இங்கிலீஷில் வரும், புஷ். கரெக்ட், தள்ளாதே நெகட்டிவாக சொல்கிறோம். இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, டோன்ட் புஷ். அவ்வளோதாங்க, டோன்ட் புஷ். நீங்களாகவே நிறைய வேர்டை பார்த்தீங்கன்னா நிறைய சென்டென்ஸாக மேக் பண்ணி நீங்கள் பேசலாங்க. இங்கிலீஷ் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி தான், கவலைப்படாதீங்க, நம்ம ஈஸியாக கற்றுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாங்க. கத்தாதே அப்படின்னா என்ன வருங்க, கத்துறதுக்கு என்ன இங்கிலீஷில், ஷவுட். கத்தாதே அப்படின்னா டோன்ட் ஷவுட், அவ்வளோதாங்க. இப்போ அழுறதுக்கு என்ன இங்கிலீஷில், க்ரை. அழாதே அப்படின்னா டோன்ட் க்ரை, அழாதே. இப்போ சிரிக்கிறதுக்கு என்னங்க இங்கிலீஷில் வரும், கற்றுக்கலாங்க, ஈஸியாக கற்றுக்கலாம். லாஃப், சிரிக்கிறது அப்படின்னா லாஃப்.
சிரிக்காதே அப்படின்னா என்ன வரும்? டோன்ட் லாஃப். டோன்ட் லாஃப், சிரிக்காதே, அவ்வளோதான். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அதை வச்சு நம்ம நிறைய சென்டென்ஸ் நம்மளால் ஈஸியாக மேக் பண்ண முடியுங்க. பயப்படாமல் இங்கிலீஷில் பேசுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாங்க. இது புதுசு. இது புதுசு. இது எப்படி சொல்லலாம்? புதுசு அப்படின்னா என்ன வருங்க இங்கிலீஷில்? நியூ. நியூ. இது புதுசு அப்படின்னா இட்ஸ் நியூ, அவ்வளோதான். இட்ஸ் நியூ. இது புதுசு. நெக்ஸ்ட் ஒன், அது எளிது. அது எளிது. இது எப்படி சொல்லலாங்க? இட்ஸ் ஈஸி. இட்ஸ் ஈஸி. அது எளிது. நெக்ஸ்ட் ஒன், தவறுதலாக. தவறுதலாக. இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா பை மிஸ்டேக். பை மிஸ்டேக், தவறுதலாக. நெக்ஸ்ட் ஒன், எப்போதிலிருந்து. எப்போதிலிருந்துன்னு கேட்போம் பார்த்தீங்களா? எப்போதிலிருந்து. இது எப்படி கேட்கலாம் அப்படின்னா ஃப்ரம் வென். ஃப்ரம் வென். ஃப்ரம் வென், எப்போதிலிருந்து. நெக்ஸ்ட் ஒன், எனக்கு கொடு. எனக்கு கொடு அப்படின்னா கிவ் மீ. கொடுக்கறதுக்கு இங்கிலீஷில் கிவ். எனக்கு அப்படின்னா மீ. எனக்கு கொடு அப்படிங்கிறதுக்கு கிவ் மீ. கிவ் மீ, எனக்கு கொடு. நெக்ஸ்ட் ஒன், செய்யாதே. செய்யாதே. இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா டோன்ட் டூ. டோன்ட் டூ, செய்யாதே. அதை செய்யாதே அப்படின்னா என்ன வருங்க? அதை செய்யாதே. டோன்ட் டூ தட். டோன்ட் டூ தட், அதை செய்யாதே. நெக்ஸ்ட் ஒன், தயாராக இரு. தயாராக இரு. இது எப்படி சொல்லலாம்? சிம்பிள் தாங்க. தயார்னா என்ன இங்கிலீஷில்? ரெடி. தயாராக இரு அப்படின்னா பி ரெடி. பி ரெடி, தயாராக இரு. நெக்ஸ்ட் ஒன், வேலையை தொடங்கு. வேலையை தொடங்கு. இது எப்படி சொல்லலாங்க? ஸ்டார்ட் த ஒர்க். ஸ்டார்ட் த ஒர்க், வேலையை தொடங்கு. நெக்ஸ்ட் ஒன், இன்னும் இல்லை. இன்னும் இல்லை. நிறைய தடவை நம்ம சொல்லுவோம். இன்னும் இல்லை. இது எப்படி சொல்லலாங்க? நாட் அட். நாட் அட், இன்னும் இல்லை. நெக்ஸ்ட் ஒன், எதை பற்றி. நீங்களாம் எதை பற்றி பேசுகிறீங்க? எதை பற்றி கேட்போம் பார்த்தீங்களா? எதை பற்றி அப்படிங்கிறதுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா அபவுட் வாட். அபவுட் வாட், எதை பற்றி. நெக்ஸ்ட் ஒன், நான் நினச்சேன். நான் நினச்சேன். இது எப்படி சொல்லலாங்க? ஐ தாட், அவ்வளோதான். ஐ தாட், நான் நினச்சேன். நெக்ஸ்ட் ஒன், நல்லா இருக்குதா. நல்லா இருக்குதா. இது எப்படிங்க சொல்லலாம்? இஸ் இட் நைஸ். இஸ் இட் நைஸ், நல்லா இருக்குதா. என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். இஸ் இட் நைஸ், நல்லா இருக்குதா. நெக்ஸ்ட் ஒன், என்னால் முடியும். என்னால் முடியும். கான்ஃபிடெண்ட்டாக சொல்லுவோம் பார்த்தீங்களா? என்னால் முடியும். இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஐ கேன். ஐ கேன், என்னால் முடியும். இதுவே உன்னால் முடியும். உன்னால் முடியும். மற்றவங்களை நம்ம என்கரேஜ் பண்ணுவோம் பார்த்தீங்களா? உன்னால் முடியும் அப்படிங்கிறதுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா யூ கேன். யூ கேன். கேன் அப்படின்னா தமிழில் முடியும் அப்படின்னு அர்த்தம். மறந்துடாதீங்க. கேன் அப்படின்னா தமிழில் முடியும் அப்படின்னு அர்த்தம். உன்னால் முடியும் அப்படின்னா யூ கேன். யூ கேன், உன்னால் முடியும். நெக்ஸ்ட் ஒன், நீ எப்படி இருக்க. நீங்கள் எப்படி இருக்கீங்க கேட்போம் பார்த்தீங்களா? இது எப்படி கேட்கலாம்? ஹவ் ஆர் யூ. ஹவ் ஆர் யூ, நீங்கள் எப்படி இருக்கீங்க. நெக்ஸ்ட் ஒன், நாளைக்கு பார்க்கலாம். நம்மளாம் ஸ்கூல் முடிஞ்சோடனே ஃப்ரெண்ட்ஸை சொல்லிட்டு வருவோம் நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்ட்டு. நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னா எப்படி சொல்லலாம் அப்படின்னா see you tomorrow. see you tomorrow, நாளைக்கு பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன், வரும் வழியில். வர்ற வழியில் சொல்லுவோம் பார்த்தீங்களா? வரும் வழியில். இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஆன் த வே. ஆன் த வே, வரும் வழியில். நெக்ஸ்ட் ஒன், நான் சாப்பிடுகிறேன். நான் சாப்பிடுகிறேன். இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஐ ஈட். ஐ ஈட், அவ்வளோதான்.
இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு புரியுது அப்படின்னா இப்போவே எல்லாருமே காமெண்ட்டில் எனக்கு புரியுது உங்களுடைய கருத்துக்களை இப்போவே நீங்கள் எனக்கு சொல்லுங்கங்க. நெக்ஸ்ட் ஒன், நான் சாப்பிட்டேன். உங்கள்கிட்ட வந்து ஒருத்தங்க கேட்குறாங்க நீ சாப்பிட்டியா அப்படின்னு கேட்காங்க. அதுக்கு நான் சாப்பிட்டேன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. நிறைய தடவை நாம் எதை சொல்லுவோம், நான் சாப்பிட்டேன் அப்படின்னா எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஐ ஏட். ஐ ஏட் பாஸ்ட் டென்ஸ், முடிஞ்ச ஒரு விஷயத்த நம்ம பேசுகிறதுனால இங்கே நம்ம ஏட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஐ ஏட். ஐ ஏட், நான் சாப்பிட்டேன். இதுவே நீங்கள் சொல்கிறீங்க நான் சாப்பிடுவேன், இனிமேல் தான் சாப்பிடுவேன் சொல்லுவோம் பார்த்தீங்களா. இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஐ வில் ஈட். ஐ வில் ஈட். இங்கே நம்ம 3 டென்ஸ் ஈஸியாக நம்ம கற்றுக்கிட்டோம். ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ். 3 டென்ஸுமே நம்ம இந்த சாப்பிட்றத வச்சு நம்ம கற்றுக்கிட்டோங்க. இப்போ வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஒரு சின்ன ஹோம்ஒர்க் மாதிரி கூட வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட்டு பாருங்களேன், நான் விளையாடுகிறேன். நான் விளையாடுகிறேன் இப்போ நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இது வந்து ப்ரெசன்ட் டென்ஸ். நீங்கள் எப்படி சொல்லுவீங்க நான் விளையாடுகிறேன் அப்படின்னா ஐ ப்ளே, அவ்வளோதாங்க, கரெக்டு. ஐ எம் பிளேயிங்லாம் சொல்லக்கூடாது. ஐ எம் பிளேயிங்னா நான் விளையாடி கொண்டு இருக்கிறேன். இங்கே வேர்ட் நல்லா கவனிங்க, என்ன வாக்கியம் இருக்குது, நான் விளையாடுகிறேன், அவ்வளோதான். நான் விளையாடுகிறேன் அப்படின்னா ஐ ப்ளே, அவ்வளோதாங்க, சிம்பிள் தாங்க. இங்கிலீஷை நம்ம ஈஸியாக கற்றுக்கலாம், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்களேன், நான் விளையாடினேன். நான் விளையாடினேன், இது பார்த்திங்கன்னா முடிஞ்ச ஒரு விஷயம், பாஸ்ட் டென்ஸ். இது எப்படி சொல்லலாம், நிறைய பேர் கரெக்டாக சொல்லிட்டீங்க. ஐ பிளேட். ஐ பிளேட், நான் விளையாடினேன். நெக்ஸ்ட் ஒன், நான் விளையாடுவேன். இது ஃப்யூச்சரில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இது நம்ம ஃப்யூச்சர் டென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. நான் விளையாடுவேன், இது எப்படி சொல்லலாம், ஐ வில் ப்ளே, அவ்வளோதாங்க. ஐ வில் ப்ளே, நான் விளையாடுவேன். நெக்ஸ்ட் ஒன், எனக்கு அப்படின்னா என்ன வருங்க, குட்டி குட்டி சென்டென்ஸாக நம்ம கற்றுக்கலாங்க. எனக்கு அப்படின்னா டு மீ. இதுவே உனக்கு அப்படின்னா என்ன வரும், டு யூ, அவ்வளோதாங்க. டு யூ. டு அப்படின்னா தமிழில் இக்கு அப்படின்னு அர்த்தம். உனக்கு அப்படின்னா டு யூ, ஈஸியாக கற்றுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாங்க. அவனுக்கு அப்படின்னா என்ன வருங்க, அவன் அப்படின்னாவே ஹிம். அப்போ அவனுக்கு அப்படின்னா டு ஹிம், அவ்வளோதான், டு ஹிம். நெக்ஸ்ட் ஒன், அவளுக்கு. அவள் அப்படின்னா இங்கிலீஷில் ஹர். அப்போ அவளுக்கு அப்படின்னா டு ஹர். டு ஹர், அவளுக்கு. நெக்ஸ்ட் ஒன், அவர்களுக்கு அப்படின்னா என்ன வருங்க, அவர்களுக்கு. அவர்கள் அப்படின்னா இங்கிலீஷில் தெம். தெம். அவர்களுக்கு அப்படின்னா டு தெம். டு தெம். நெக்ஸ்ட் ஒன், நமக்கு. நமக்கு. டு அஸ். டு அஸ், நமக்கு. ஓகேங்க, ஃபைனலாக உங்களுக்கு நான் ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்க போகிறேன். இங்கே பாருங்களேன், வித் அப்படின்னா தமிழில் உடன் அப்படின்னு அர்த்தங்க. வித் அப்படின்னா தமிழில் உடன். இங்கே இருக்கிற 5 சென்டென்ஸை நீங்கள் தான் காமெண்ட்டில் உங்களுடைய ஆன்சரை வந்து மறக்காமல் சொல்லுங்கள். என்னுடன், உன்னுடன், அவனுடன், அவளுடன், அவர்களுடன், நம்முடன். நான் உங்களுக்கு ஒரே ஒரு சென்டென்ஸை மட்டும் நான் மேக் பண்ணிட்டு மிச்சம் 5 சென்டென்ஸை நீங்கள் காமெண்ட்டில் சொல்லணும். என்னுடன் அப்படின்னா எப்படி சொல்லலாம் அப்படின்னா வித் மீ. வித் மீ, என்னுடன். இதை தவிர்த்து இங்கே இருக்கிற 5 சென்டென்ஸாக இங்கே இருக்கிற 6 சென்டென்ஸ் கூட நீங்கள் காமெண்ட்டில் உங்களுடைய ஆன்சரை மறக்காமல் நீங்கள் சொல்லுங்க. இங்கிலீஷை நாம் ஈஸியாக இனிமேல் கற்றுக்கிட போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். இன்னும் இது போல் நிறைய வீடியோஸில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.